கத்தார் ஏர்வேஸில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ஃப்ளைட்டில் வந்துக்கிட்டு நமக்கு வந்தோடனே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அதையே இப்போ வந்துக்கிட்டு இப்போ ஏர் ஹோஸ்டர்ஸ்லாம் கொடுக்கறதில்ல. அது வித்தியாசமாக இங்கே பாருங்கள், இப்போ ஃபுட்பால் டீம் நடக்கிறனால அவங்க வந்துக்கிட்டு எப்படி இருக்கணும், அதை எதை சேஃபாக வைக்கணும், அதெல்லாம் கிளியராக வந்துக்கிட்டு மெசேஜில் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுபோல் ஃப்ளைட் பாயில் வந்து அது மாதிரி இன்னொரு விதமாக பார்த்தேன். ஒவ்வொரு விஷயமும் வந்துக்கிட்டு இப்போ எல்லாம் ஃப்ளைட்டில் எல்லாம் முன்ன போல் ஏர் ஹோஸ்டர்ஸ் வந்துக்கிட்டு அந்த சேஃப்டி மெஷர்மெண்ட்டு இதெல்லாம் வந்துக்கிட்டு காமிக்கிற வந்து கம்மியாயிடுச்சு. அதுக்கு பதிலாக அவங்க வந்துட்டு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தடில் காமிக்கிறாங்க, ஒவ்வொரு காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி. ரொம்ப அழகாக இருந்துச்சு. உட்காந்தோடனே நம்ம சீட் பெல்ட்டை மாட்டினோடனே எப்போதுமே கண்டினியூவாக அதை போட்டிருக்கணும். அதுபோல் சீட் பெல்ட் போடாமல் இருந்தால் கீழே விழுந்துருவோம். அங்கே பாருங்கள், அந்த ஃப்ளைட்டில் வந்து பிஸ்னஸ் கிளாஸ், ஃபஸ்ட் கிளாஸ்லாம் வந்துக்கிட்டு இப்போ வந்துக்கிட்டு படுக்கிறதுக்கெல்லாம் இது கொடுத்துக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம சீட் பெல்ட் போட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதை வந்துக்கிட்டு ஒன்றுக்கு கரெக்டாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ சார்ஜ் பண்ணுறது, அப்போ லேப்டாப்பு இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடணும். ஃப்ளைட் மூவ் ஆகும்போது டிவைஸ், எலக்ட்ரானிக் டிவைஸ்லாம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியிருக்கணும். அது மாதிரி இப்போ உள்ள காலகட்டங்களில் வந்துக்கிட்டு ஒன்று சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போ வந்துக்கிட்டு ஃப்ளைட் எங்கெங்கெல்லாம் எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ இந்த எமர்ஜென்சி எக்ஸிட்டில் இருக்கிறவங்களுக்கு ஸ்பெஷலி வந்து ஃப்ளைட்டில் நீங்கள் பார்க்கலாம், எமர்ஜென்சி எக்ஸிட்டில் உட்காரும்போது அவங்களுக்கு வந்து தனி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அவங்க வந்து அதுக்கு ரெடியாக இருந்தால் மட்டும்தான் அங்கே உட்கார விடுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா அதுலேருந்து வேறு சீட்டுக்கு மாற்றி விட்ருவாங்க. ஏன்னு சொன்னால் அதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, அங்கே ஏர் ஹோஸ்டர்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. இது போல் நீங்கள் இதை புல் பண்ணணும், இந்த இதை நீங்கள் எமர்ஜென்சி எக்ஸிட் வந்துச்சுனாக்கா, எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வச்சுனாக்கா இதெல்லாம் நீங்கள் ஸ்லைட் பண்ணி கீழெல்லாம் வரணும் அப்படின்ட்டு. இந்த ஃப்ளைட்டை பொறுத்தவரை கத்தார் ஏர்வேஸ்ன்னு இல்லை, பொதுவாக எல்லா ஏர்வேஸ்லேயுமே எந்த ஒரு ஸ்மோக்கிங் வந்து அலௌடு இல்லை. அதுக்கு காரணம் என்னென்னு சொன்னாக்கா, எல்லா கம்ப்ளீட்டு எந்த சிகரெட்டு அந்த சிகரெட்டு எந்த சிகரெட்டாக இருந்தாலும் சரி நாட் அலௌடு. அதுபோல் வந்து ஃப்ளைட் வந்து நிற்கிறதுக்கு முன்னே நம்ம திறந்துடக்கூடாது. திறந்தோம்னாக்கா பொறுப்புன்னு அங்கே உள்ள சாமான்லாம் திடீர்னு கொட்டிருந்துச்சுனாக்கா கீழே கொஞ்சம் எல்லாம் மண்டையில் எதுவும் விழுந்துடும். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு ப்ராப்பராக உட்காந்துக்கிட்டு கரெக்டாக செய்யணும். அப்புறம் இந்த ஃபுட்பால், இந்த கத்தார் FIFA 2022 அது ஒரு அமேசிங் ஒரு டைம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏர் மாஸ்க், அதாவது இப்போ எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வச்சுருந்தாக்கா என்ன பண்ணணும், அதை புல் பண்ணணும், அதை மாட்டணும், மாட்டிட்டு அந்த இதை இழுத்து விடணும். அது சிலருக்கு வந்து இல்லைன்னு வரலன்னு சொன்னால் கீழெல்லாம் வச்சுருக்காங்க. அதை வச்சுட்டு இது வந்து லைஃப் ஜாக்கெட் வந்துக்கிட்டு எப்படி பண்ணணுங்கிறத வந்து சொல்லி காமிக்கிறாங்க. ஃபுல்லாக மாட்டிட்டு நீங்கள் 2 சைடில் இருக்கணும், அதை இழுத்து விடணும். இழுத்து விட்டோடனே ஏர் இதாகிடும். இன்கேஸ் ஏர் வரலன்னு சொன்னாக்கா நம்ம வந்துக்கிட்டு அதில் வந்துட்டு ஒரு இது இருக்குது ஊதுறதுக்கு, அந்த இதில் வந்து ஊதிக்கலாம். அந்த ஊதி காமிச்சார்ல அந்த இது மாதிரி. அதில் நீங்கள் தண்ணியில் விழுந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக லைட் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். அதுபோல் நீங்கள் சீட்டில் உட்காரும்போது ஸ்ட்ரைட்டாக வந்துருக்கணும். அதாவது ஜன்னல் கதை வந்துக்கிட்டு ஃப்ளைட் டேக் ஆஃப் பண்ணும்போது ஜன்னல் கதை வந்துட்டு ஆன் பண்ணியிருக்கணும், ஓப்பனில் இருக்கணும். ஓப்பன் மீன்ஸ் ஷட்டர் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணி வைக்கணும். ரொம்ப அருமையான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. FIFA வேர்ல்டு கப் இன்னும் 4 நாள் 5 நாள் தான் இருக்குது முடிகிறதுக்கு. எதிர்பாராத டீமெல்லாம் உள்ளே வந்துடுச்சு, எதிர்பார்த்த டீம்லாம் வெளியாகிடுச்சு. யார் கப்பை எடுப்பான்னு சொல்லி நம்ம இன்னும் ஒரு சில தினங்கள் நம்ம பார்த்துடலாம். இது ஒரு அருமையான ஒரு தருணம். முழுமையாக இந்த வீடியோ பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல்
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு விதமான எந்த வீடியோ தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள், அதை நம்ம எடுத்து போடுவோம். அந்த உங்களுக்கு இந்த ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷனும் நீங்கள் உட்காந்துக்கிற சீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கும், அதை நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். Thank you for watching Legendary Discovery. See you in next video.